ஐ எம் சுஜாதா, கேரியர் கோச் அண்ட் லைஃப் கோச். ஒரு பையன் அருண் என்ற ஒரு பையன் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தான். அவங்க தாத்தா வந்துட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டார். இல்லை தாத்தா, என்னை ஸ்கூலில் எல்லாமே உனக்கு தெரியலன்னு திட்டுறாங்க, உனக்கு எதுவுமே வரலன்றாங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குன்னு அவன் ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அவங்க தாத்தா அவங்ககிட்ட 3 பொம்மை கொடுத்தாரு. ஒரு பொம்மை வந்துட்டு பஞ்சில் செய்யப்பட்டது, இன்னொரு பொம்மை சக்கரை கட்டியில் செஞ்சது, இன்னொரு பொம்மை மரத்தால் செஞ்ச பொம்மை. 3 பொம்மையை கொடுத்தோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு 3 பொம்மை கிடைச்சிருச்சேன்ட்டு. அந்த 3 பொம்மைக்கு 3 ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கினாரு. 3 பைக்கில் அவன் தண்ணி எடுத்துகிட்டு வந்தான். ஃபஸ்ட்டு பஞ்சில் செஞ்ச பொம்மையை அந்த தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அந்த பஞ்சு ரொம்ப தண்ணியெல்லாம் இழுத்து ரொம்ப ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த பஞ்சு பொம்மை ஃபுல்லாக தண்ணி டேங்க்குள்ளே இழுத்து நல்லா குண்டாக ஆன மாதிரி ஆயிடுச்சு அந்த பொம்மை. அடுத்தது சக்கரை கட்டி பொம்மையை அந்த தண்ணியில் போட்டோன்னே அந்த சக்கரை கட்டி பொம்மை கரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அடுத்தது மரத்தால் செஞ்ச பொம்மையை போட்டோன்னே எந்த ரியாக்ஷனும் நடக்கலை. இதே போல் தான் நம்மளும் பஞ்சு மாதிரி இருக்குமா, சக்கரை கட்டி மாதிரி இருக்குமா, இல்லை மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை மாதிரி இருக்குமான்ட்டு. பஞ்சால் செய்யப்பட்ட பொம்மை தாக்குள்ளே எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு தன்னை ஒரே இதாக ஸ்ட்ரெஸ்டாக நினச்சிட்டு இருந்துச்சு. சக்கரை கட்டியான பிரச்சனைக்குள்ளேயே தானும் கரைஞ்சி போயிடுச்சு. அந்த பிரச்சனை எப்படி தீக்கணுன்றது இல்லையே. ஆனால் அந்த மரத்தால் செஞ்ச பொம்மை எந்த ரியாக்ஷனும் இல்லை. நம்மளையும் மற்றவங்க நம்மளை அழ வைக்கணும்னு அழுகுறதுக்கும், மற்றவங்க நம்மளை எமோஷனல் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கிடைச்ச பொம்மையா? நம்ம லைஃப்பை நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சு கொஞ்சம் பார்ப்போமே. எல்லோரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? நம்ம லைஃப் நம்ம ட்ரை பண்ணணும். அந்த மரத்தால் செஞ்ச பொம்மையாட்டும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். பாய்.